இந்த வீடியோவில் நம்ம OnePlus Wireless Z2 இதில் கேபிள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த டிவைஸ் ஆனது ஒரு 1.5 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஒரிஜினாலிட்டி வந்து கேபிளில் போயிடும், அதாவது ஏஜ் அவுட் ஆயிரும். இதனால் இந்த டிவைஸை நீங்கள் தூக்கி போட தேவையில்லை. இப்போது இதில் எப்படி கேபிள் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட பிசிபி செக்ஷனை டிஸ்அசெம்பிள் பண்ணிங்க. அதுக்கடுத்து பேட்டரி செக்ஷன். இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய பேனல்லாம் வேகமாக ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு ரீசனு ஏஜ் அவுட் ஆனதுனால நெக் லூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜெல் மாதிரி லிக்யூடு வந்து உள்ளே வந்து கான்டாக்டை வந்துட்டு பிரேக் பண்ணிடும். அதனால தான் இந்த டிவைஸ் ஆனது வேகமாக வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது ஸ்பீக்கர் செக்ஷன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஏன்னா இதில் எந்த ஒரு ஜெல்லும் வந்து உள்ளே போகாது. இப்போது நம்ம லெஃப்ட் அண்டு ரைட்டு ரெண்டையுமே வந்துட்டு டிஸ்அசெம்பிள் பண்ணிடலாம். லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸில் டோட்டலாக 5 கேபிள் இருக்கும், ரைட்டில் 2 கேபிள் இருக்கும். மற்ற டிவைஸில் எல்லாமே இது வந்து அப்படியே இன்வெர்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறது ஹால் சென்சார் யூனிட் கேபிள். இந்த கேபிளை டோட்டலாக வெளியில் எடுக்காமல் இருக்கக்கூடிய ஆடியோ கேபிளை மட்டும் வெளியில் எடுத்துங்க. இப்போ நம்ம கட் பண்ணுறது கேபிள் கைடு. இந்த கேபிள் கைடை கட் பண்ணிடலாம், ஏன்னா இதுக்கு பதிலாக நம்ம ஸ்லீவ் வந்து அப்ளை பண்ணிடுவோம். இப்போது புதுசாக 2 கேபிள் எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு சைடு 5 கோர் கேபிள் இருக்கும், இன்னொரு சைடு 2 கோர் கேபிள் இருக்கும். இப்போது இதுக்கு மேலே நம்ம ஹீட் சிரிங் ஸ்லீவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஹீட் பண்ணிடுவோம். எதுக்காக இந்த ஹீட் சிரிங் ஸ்லீவ் போடுறோம் அப்படின்னம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கருக்கு கீழே இருக்க கேபிள் கைடு வந்துட்டு ஏஜ் அவுட் ஆனதுனால நஞ்சு போயிருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிளில் ரிஜிடிட்டி இருக்காது. அந்த கேபிள் இப்படி ஆக்சிலேஷன் ஆகும் பொழுது அதோடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் ஆகிரும். இந்த ஹீட் சிரிங் ஸ்லீவ் போடுறது மூலிமா அந்த டேமேஜ் எதுவும் ஏற்படாமல் நம்ம காப்பாற்றிடலாம். ஸோ இப்போ ஸ்லீவ் எல்லாமே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஹீட் பண்ணிடுங்க. இந்த ஹெட்செட்டில் டோட்டலாக நம்ம 4 கார்னர்லேயுமே நம்ம வந்துட்டு ஹீட் சிரிங் ஸ்லீவை போட போகிறோம், அதாவது மேலே 2 கீழே 2. ஸோ இப்போ ஹீட் சிரிங் ஸ்லீவ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பீக்கரை ரீசால்டர் பண்ணிடலாம். நம்ம சென்சாரை வந்துட்டு பார்த்திங்கன்னா லூப் அடிச்சுட்டு அடுத்து ஸ்பீக்கர் லைன் ரெண்டையுமே வந்துட்டு சால்டர் பண்ண போகிறோம். சால்டர் ப்ராசஸில் மொத்தம் 2 இருக்குது. டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஸ்பீக்கர்லேயும் வந்து சால்டர் பண்ணலாம். இப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லூப்பும் நீங்கள் அடிக்கலாம். டைரெக்டாக இந்த மாதிரி டிவைஸில் சால்டர் பண்ணும்பொழுது அதோடைய கார்னர் எட்ஜுக்குண்டான அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் எல்லாம் மெல்ட் ஆகிரும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மோஸ்ட்லி வந்து லூப் அடிக்கிறதே வந்து பெஸ்ட்டு தான். லூப் அடித்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்சுலேஷன் பண்ணிடணும். இன்சுலேஷன் பண்ணல அப்படின்னா ஒன்று இன்னொன்னோட உரசி நமக்கு ஆடியோவில் வந்துட்டு ப்ராப்ளம் வரும். இப்போது ஓவரால் ஆடியோ லைன் மற்றும் சென்சார் லைன் ரெண்டையுமே கொடுத்தாச்சு. அடுத்து அதே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் ஏரியா, இந்த பாட்டம் ஏரியாலேயும் நம்ம வந்துட்டு சால்டர் பண்ணிட்டோம். இப்போ எல்லா சால்டர் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அசம்பிள் பண்ண வேண்டியதான். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன், சார்ஜிங் ஃபங்க்ஷன் ரெண்டையுமே செக் பண்ணிங்க. இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. இப்போது நம்ம வந்துட்டு பழைய கேபிளை ரெண்டுமே வந்து புது கேபிளாக வந்து மாற்றியாச்சு. சில கஸ்டமர்களுக்கு டைரெக்டாக இந்த கேபிள் வந்து உள்ளே போனதோடைய அந்த டிசைன் வந்து பிடிக்காது. இதனால் கேபிள் கைடு வந்து நம்ம போடலாம். இந்த நம்மக்கிட்ட இந்த மாதிரி க்ளூ இருந்ததுன்னா இந்த க்ளூவில் நீங்கள் அப்படியே ஒரு கொனிக்கல் டைப்பில் வந்துட்டு கேபிள் கைடு மாதிரி, அதாவது இதுக்கு முன்னாடி இதில் LRன்ற சிம்பிள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கைடு மாதிரி நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ரிப்பேர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய கிரில் ரெண்டையுமே வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இப்போது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. சார்ஜிங் ஃபங்க்ஷனை செக் பண்ணுறோம். சார்ஜிங் ஃபங்க்ஷன் ஓகே. தென் நம்ம ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனும் ஓகே. இப்போது இந்த ஹெட்செட்டில் சார்ஜிங் ஃபங்க்ஷனை செக் பண்ணுறோம். சார்ஜிங் ஃபங்க்ஷனும் ஓகே. அப்படியே ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சென்சார் ஃபங்க்ஷனும் ஓகே. உங்கள்கிட்ட இந்த மாதிரி நெக் பேண்ட் இருந்து கேபிள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. இன்னும் எலாபரேட்டான வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. எல்லா விதமான ஹெட்செட்டுக்கு உண்டான வீடியோவும் நம்ம சேனலில் தெளிவாக இருக்குது. சில வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆடியோவாக பேசியிருக்க மாட்டோம். இப்போ வரக்கூடிய எல்லா வீடியோவிலையும் நம்ம வந்து ஆடியோ தமிழில் வந்து பேசி போட்டிருக்கோம். ஸோ உங்களால் பண்ண முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு வாட்ஸ்அப்பில் இமேஜ் அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பட்டன் செட். கேட்டா இங்கே தானே போடுறேன். ஆமாண்ணே.